மரக்காணத்தில் உப்பு விலை கடும் வீழ்ச்சி. உப்பு உற்பத்தியாளர்கள் கவலை. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் மத்திய மாநில அரசுகளுக்கு சொந்தமான சுமார் 3500 ஏக்கர் பரப்பளவில் உப்பு அடங்கல் உள்ளது. இதிலிருந்து ஆண்டுக்கு சுமார் 26 லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. இப்பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு பல்வேறு வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்கின்றனர். இந்த தொழிலை நம்பி இங்கு ஆயிரக்கணக்கான கூலி தொழிலாளர்கள் உள்ளனர். ஆண்டுதோறும் இப்பகுதியில் ஜனவரி மாதம் துவங்கும் உப்பு உற்பத்தி தொடர்ந்து செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதம் வரை நடைபெறும். இந்த ஆண்டு வழக்கம் போல் உப்பு உற்பத்தி துவங்கப்பட்டது. உப்பு உற்பத்தி செய்ய கோடை காலமே உகந்ததாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்துக்கு மாறாக இப்பொழுதில் கோடை வெயில் சுட்டு எரித்தது. இதன் காரணமாக உப்பு உற்பத்தியும் அமோகமாக நடைபெற்றது. இங்கு உப்பு உற்பத்தி அதிகரித்ததால் உப்பின் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. கடந்த ஆண்டு 70 கிலோ எடை கொண்ட ஒரு உப்பு மூட்டையில் விலை ரூபாய் 400 வரையில் விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு 70 கிலோ எடை கொண்ட ஒரு உப்பு மூட்டையின் விலை ரூபாய் 240 மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை வீழ்ச்சியின் காரணமாக உப்பு உற்பத்தியாளர்கள் கவலை அடைந்து உள்ளதாக கூறுகின்றனர். இதனால் இன்று காலை 9 மணி அளவில் உப்பள தொழிலாளர்களுக்கு கடந்த திமுக அரசு மழைக்கால நிவாரண நிதியாக ரூபாய் 5000 வழங்கியது. இந்த மழைக்கால நிவாரண நிதியை தற்பொழுது உள்ள அரசு உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொழிலாளர்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது.